தேதி சொல்லுங்க. 11/9/92. 11/9/92 நைட் 10 மணி. 1999ங்களா? 92ங்க. பிறந்த நேரம் ஐயா? நைட் 10 மணி. 10 PM. பிறந்த இடம்? மதுரை. மதுரை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். நீங்க இவ்வளவு நிதானமா இவ்வளவு ஸ்லோவா சோகமா சொல்லும் போதே நினைச்சேன் கும்பராசியா தான் இருக்கும்னு. வணக்கம் ஐயா. நல்லா இருப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறேனே. ஆமா ஐயா, கேட்டுட்டு தான் இருந்தேன். பூரட்டாதி நட்சத்திரம் போட்டு வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நல்ல வேளை கொஞ்சம் பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்திருக்கனால சாப்பாடுக்கு பாட்டில் கை வைக்காது. ஆனால் எதுவும் நடக்காது. கரெக்டு தான் ஐயா. எதுவும் நடக்காது. வெளியில் சொல்கிறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு சும்மா இருக்கணும், அவ்வளோதான். புரட்டாதி நட்சத்திரம் எல்லாம் இப்படி தான் இருக்கிறீங்க. பௌர்ணமி சந்திரன் பௌர்ணமி அமைப்புகளில் இருக்கிறதுனாலையும் தசாபுக்தி அமைப்புகளை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு சனி தசையில் குரு புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சனி தசையில் குரு புக்தியும் உங்களை பாதுகாக்குது. உண்மையிலே உங்கள் ஜாதகம் நல்ல ஜாதகம். யூ ஹாவ் ஏ ஒண்டர்ஃபுல் ஹாரோஸ்கோப். அருமையான ஜாதகம். செவ்வாய் சூட்சும வலுப்பெற்று 9-10 கூடியவர்கள் தர்மகர்மாதிபதிகள் தங்களுக்குள்ள ஒரு நிலையில் 10ஆம் அதிபதியை 9ஆம் அதிபதி பார்த்து நல்ல அருமையான ஜாதகம். ஜென்மச்சனி அமைப்பு முடியணும். சரிங்க. இந்த மார்ச் மாதம் வரைக்கும் ஒன்றும் நடக்காது. ஏப்ரல் மாதம் வரைக்கும். அதுக்கப்புறம் லேசாக நகர்ற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஒன்றும் நடக்காதுங்க. சரிங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய புதன் தசை கூட உங்களுக்கு நல்ல யோக தசைங்க. அதாவது மேஷ லக்னத்திற்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்கிற புதன் வந்து பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார். உங்களுக்கே ஜோசியம்லாம் நல்லா வருங்க. ஆமா ஐயா, உங்க வீடியோ பார்த்து தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஜோதிடம் புரியுங்க உங்களுக்கு. ஜோதிடம் வருங்க உங்களுக்கு. ஜோதிடம் நீங்கள் வந்து பிறருக்கு அடுத்தவங்களுக்கு பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஜோசியம் வரும். சரிங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரங்க யாரும் எந்த பலனும் எந்த ஜோசியத்தையும் கேட்காதீங்க. போட்டு பிரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இது நீடிக்கும் இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு. ஆனால் இந்த ஜாதகத்தின் அமைப்பில் சாப்பாடு துணிமணி அந்தஸ்து கௌரவத்திற்கு பங்கம் இல்லாத ஜாதகம். எதுவும் நடக்காது, அவ்வளோதான். யாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்க முடியாது. வீட்டில் இது இருக்காது. தூங்கி வழியை சொல்லும். சோம்பேறியாக இருக்க சொல்லும். ஒரே இடத்துல இருக்க சொல்லும். படுத்துக்கிட்டு இருக்க சொல்லும். சாப்பிட்டுக்கிட்டு இருக்க சொல்லும். இப்படி தான் இருக்குது. ஆமாங்க ஐயா. ஆமாவா இல்லையா? ரைட்டு தான் ஐயா. அதை கூட கொஞ்சம் தைரியமாக தான் சொல்லுங்களேன். என்ன இப்போ 4 பேர் ஜோசியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்லை, ஜோசியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்லா இல்லை. இவங்களுக்காகவே நான் தனியாக ராசி பலன் பேசுகிறேன். எதுவுமே நடக்காது. எதுலேயுமே மனசு ஒட்டாது. எந்த இதையும் பார்க்க முடியாது. சும்மா சாப்பிட்டு படுத்துக்கிட்டு இருக்கலாம்ன்றது அமைப்பு. வருகின்ற வாய்ப்பை வீணடிப்பீங்க. எல்லாம் இது நடந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுங்க. அடுத்த ஏப்ரலுக்கு பிறகு லேசாக மாறும். அடுத்த தீபாவளிக்கு அப்புறம் ரிலாக்ஸ்டாக எல்லாரையும் போல நல்லா இருப்பீங்க. சரிங்களா? சரிங்க ஐயா. வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா.